மயிலாடுதுறையில் தனியார் நிறுவன குடிநீரில் புழுக்கள் இருந்ததால் குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். பெசன்ட் நகரில் வசித்து வரும் விக்னேஷ் என்பவர் தனது வீட்டிற்காக வாங்கிய குடிநீர் கேனில் புழுக்கள் நெளிந்துள்ளது. இதுகுறித்து தனியார் குடிநீர் நிறுவன மேலாளரை தொடர்பு கொண்டு பேசியபோது அவர் அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு 6 மாசமா கிருஷ்ணா வாட்டர் கேன்ல மினரல் வாட்டர் கேன் வாங்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 நாளாக தண்ணி ஒரு ஸ்மெல் ஒரு மாதிரியா இருக்குது, கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது இல்லாமல் இன்றைக்கி செக் பண்ணுறோம், கொசு முட்டை அதில் மிதக்குது. கொசு லார்வா மாதிரி மிதந்துக்கிட்டே இருக்குது அதில் ஃபுல்லாக. அதை கேட்டதுக்கு மேனேஜர் பார்த்துட்டு இது எங்கள் வாட்டர் கேன் இல்லை, எங்கள் வாட்டர் இல்லை, நீங்கள் வெளிலேருந்து யார்ட்டேருந்து வாங்கிட்டு எங்கள் வாட்டர் கேனுங்கிறீங்க அப்படிங்கிறாரு. கிருஷ்ணா சீல நான் உடச்சி போட்டிருக்கேன், ஆனால் அவர் இதில் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பாருங்கள், கம்ப்ளைண்ட் கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்கிறாரு அவர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே பசுமலையில் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பொறியியல் கல்லூரி மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். ஆணையூரை சேர்ந்த இம்ரான்கான் என்பவர் வழக்கம் போல் விருதுநகரில் உள்ள கல்லூரிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பசுமலை மூலக்கரை பேருந்து நிறுத்தம் அருகே எதிரே வந்த இருசக்கர வாகனம் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் இம்ரான்கான் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த மற்றொருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே சுடுகாட்டிற்கு செல்லும் சாலையில் அமைந்துள்ள பழுதடைந்துள்ள பாலத்தை சீரமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். பில்லூர் ஊராட்சியில் சுடுகாட்டிற்கு செல்லும் பாதையில் அமைந்துள்ள பாலம் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் சூழலில் இருப்பதால் பிரேதங்களை உயிர் பயத்துடன் தூக்கிச் செல்வதாக கூறும் மக்கள் பாலத்தை விரைந்து சீரமைத்து தர வட்டாட்சியரிடம் கோரிக்கையை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே உடலில் டீசல் ஊற்றிக்கொண்டு தீக்குளித்த பஞ்சாப் மாநில லாரி ஓட்டுநரின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சப்படி என்னும் கிராமத்தின் தேசிய நெடுஞ்சாலையோரம் தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்ட லாரி ஓட்டுநரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஓட்டுநர் குர்லால் சிங் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள நிலையில் தற்கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை புழல் அருகே சாலை விபத்தில் பெண் மீன் வியாபாரி பரிதாபமாக இறந்தார். காவாங்கரை சாலை சந்திப்பு அருகே மீன்களை வாங்கிக் கொண்டு GNT சாலையில் சென்று கொண்டிருந்த தாமரைப்பாக்கம் அகரம் மாரியம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த மல்லிகா என்ற அந்த 69 வயது மூதாட்டி மீது அவ்வழியே வந்த மினி வேன் பயங்கரமாக மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட மல்லிகா நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக இறந்தார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் லக்குமநாயக்கன்பட்டியில் கடந்த 1 மாதமாக முறையாக குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட மக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். குறிப்பாக அமராவதி ஆற்று நீர் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் நிலவும் குடிநீர் தட்டுப்பாடு குறித்து வட்டார வளர்ச்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த 500க்கும் மேற்பட்ட மக்கள் வெள்ளக்கோவில் தாராபுரம் சாலையில் மறியல் போராட்டம் நடத்தியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் வாத்தியார் விலையில் முதிர்ந்த தம்பதியை பல்வேறு வகையில் இடையூறு செய்து வரும் பக்கத்து வீட்டு நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. தெலுங்குச்செட்டி தெருவை சேர்ந்த செல்லதுரை பிலோமினால் என்ற முதிர்ந்த தம்பதி தங்கள் பக்கத்து வீட்டில் வசிக்கும் நாதன் என்பவர் தங்கள் வீட்டை அபகரிக்க முயல்வதாக மாவட்ட SP அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். மேலும் இரவில் மது பாட்டில்களை வீசி அராஜகம் செய்வதோடு தான் குளிப்பதை நாதன் மறைந்திருந்து பார்ப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். பக்கத்து வீட்டில் உள்ள நாதம் என்ன குடிச்சிட்டு ரொம்ப அசிங்கமாக பேசாப்பா, என்னால் தாங்க முடியல. குடிச்சிட்டு பாட்டில் தூக்கி என் வீட்டு முன்னுக்கு எரிஞ்சிட்டாரு 3 நாளாட்டு. அப்போன்னு நான் ரோட்டே போறையே தான் எரிஞ்சிருக்காவன்னு அதை அள்ளி வெளியே போட்டுட்டேன். 3ஆவது நாள் ஓட்டுக்கு மேலே விழுவு பாட்டில். அப்போ இந்த வீட்டிலேருந்து தான் விழுவுன்னு சொல்லிட்டு அவர் வேலைக்கு போவார், ராத்திரி வாட்ச்மேன். அப்போ நான் காலையில் அவர் வந்தோடனே நான் சொல்லுவேன், இப்படி ஆகும். ராத்திரி நான் நல்லா பயந்துட்டேன். என் மகள்கிட்ட சொல்லு, நான் செத்துடலான்னு இருக்குமா, அந்த மாதிரி என்ன கேட்டு என்ன கொடுமைப்படுத்து அம்மா. அவன் உள்ளுக்கு எனக்கு நடை கிட்ட அந்த ஜன்னலு கிட்ட நின்றுட்டு கேப்பாப்பா வசவசமா இருப்பான். தலைதாயம்மா 100க்கு போன் அடிச்சு கூப்பிட்டு அதுவும் வந்தோன்னா கதவெல்லாம் பூட்டி வச்சுட்டு இருந்துகிட்டாவ. திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அருகே உள்ள கொமக்கம்மேடு பகுதியில் அரசு பேருந்தின் டயர் பழுதடைந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கொமக்கம்மேடு பகுதியில் திருநென்றவூரில் இருந்து தாமரைப்பாக்கம் நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து திடீரென பஞ்சர் ஆனது. இதனால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சென்டர் மீடியன் மேலே ஏறி பேருந்து விபத்துக்குள்ளானது.
இதில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் மற்றும் பயணிகள் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பேருந்து நிலைய நடைபாதையில் போடப்பட்டிருந்த கடைகளை அதிகாரிகள் அகற்றியதை கண்டித்து வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திமுக நகர்மன்ற தலைவரின் ஆதரவாளர்கள் வரி வசூலித்ததாக ரசீதை காட்டி வியாபாரிகள் வாக்குவாதம் செய்த நிலையில் அதற்கும் நகராட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது என அதிகாரிகள் கூறியதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. இந்நிலையில் குத்தகை வரி வசூலிப்பில் முறைகேட்டில் ஈடுபட்ட திமுக நகர்மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வியாபாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் வரத்தூர் கிராமத்தில் சான்றிதழ்களுக்காக லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் இதுவரை பணிகளை நிறைவு செய்யவில்லை என குற்றம் சாட்டி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றும் சீனிவாசன் மற்றும் அவரது உதவியாளரான சாமிநாதன் ஆகியோர் பட்டா மாறுதல் மற்றும் சான்றிதழ் உள்ளிட்ட சேவைகளுக்கு லஞ்சம் பெற்ற நிலையில் பணிகளை நிறைவேற்றவில்லை என தெரிய வருகிறது. இதனை கண்டித்து திரளானோர் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். என்னது நிலம் 7 சென்ட் நிலுவையில் இருக்குது. அது பட்டா மாற்றி தரேன்னு விவோ சீனிவாசன் 15,000 என்கிட்ட காசு வாங்கிட்டு 10 மாதம் ஆகுது. இது வரைக்கும் வாங்கி தரல. நான் போன மாதம் கூட எனக்கு 1ஆம் தேதி அவரை கேட்டேன், காசாக கூட கொடுத்துருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கூட கொடுங்க அப்படின்னு கேட்டேன். நான் அதை மாற்றி கொடுத்துறேன்னு சொல்கிறத தவிர இது வரைக்கும் பண்ணப்பாடு இல்லைங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் களவை அருகே டாஸ்மாக் கடையில் துளையிட்டு பீர் பாட்டில்கள் மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேல்புதுப்பாக்கம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையின் பின்புறத்தில் துளையிட்டு 5 பீர் பாட்டில்கள் மற்றும் சில்லறை பணத்தை திருடி சென்றதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் முறையான ரோந்து பணியில் ஈடுபடாததன் காரணமாகவே சட்டவிரோத செயல்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெரிய கிராமங்களின் பணிசுமையை குறைக்க கூடுதலாக 2000 முதல் 3000 புதிய VAO பணியிடங்களை அரசு நிரப்ப வேண்டும் என்று தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் அருள்ராஜ் கோரிக்கை வைத்துள்ளார். தலைமை செயலகத்தில் வருவாய்த்துறை அமைச்சரை சந்தித்து 7 அம்ச கோரிக்கைகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 182 VAOக்களுக்கு வெளிப்படையான முறையில் மாவட்ட மாறுதல் வழங்கியதற்கு நன்றி தெரிவித்து தனது 1 மாத சம்பளத்தை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கியதாக குறிப்பிட்டார். நாங்கள் 7 அம்சத்தையுமே அவர் ஒவ்வொன்றா நோட் பண்ணி ஒவ்வொன்றா கேட்டு கரெக்டாக அதை அண்டர்லைன் பண்ணி அதை நாங்கள் அந்த மாதிரி பிரித்து அப்படி பண்ணும்போது மக்கள் சிரமம் இல்லாமல் ஒருடைய கிராம நிர்வாக அலுவலரை சந்திக்க போகும். ஏன்னா 3 10 ஃபுல்லாக கிராம உதவியாளர்கள் 1 VAO இருக்கிறத நான் தனித்தனியாக 3 VAO கொடுத்தோம்னா அது கொஞ்சம் போஸ்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். 2வது மக்களுக்கும் சில நலத்திட்டங்கள் அந்தந்த 1 VAO மூலியம் ஒருடைய வில்லேஜஸ் மூலியம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த சாரல் மழை மற்றும் பனிமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகினர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதன் காரணமாக உதகையில் பலத்த காற்றுடன் கூடிய மழை மற்றும் பனிமூட்டம் நீடிக்கிறது. இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதோடு போக்குவரத்து மேற்கொள்வதில் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். திருச்சி மாவட்டம் செங்கல்பட்டில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் எடையில் முறைகேடு நடைபெறுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல் மூட்டைகளை எடை போடும் போது விளக்கமாக 41 கிலோ 200 கிராம் இருக்க வேண்டியதற்கு பதிலாக 42 கிலோ 500 கிராம் வரை எடை நிர்ணயித்து கொள்முதல் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள விவசாயிகள் அரசு நிர்ணயித்த எடையின்படி நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வனப்பகுதியில் இருந்து சுமார் 1 டன் குப்பைகளை அகற்றிய தன்னார்வலர்கள் காட்டில் இருந்து சேகரிக்கப்பட்ட மது பாட்டில்களை கொண்டு கன்றுடன் காட்டெருமை உருவம் போல் வடிவம் அமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வனப்பகுதிக்குள் நெகிழி குப்பைகள் மது பாட்டில்களை வீசக்கூடாது என விழிப்புணர்வு ஏற்படுத்தும்படி நடைபெற்ற இந்நிகழ்வில் தன்னார்வலர்கள் வனத்துறையினர் என சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகேயுள்ள கோட்டேரி கிராமத்தில் சிதிலமடைந்து காணப்படும் துணை சுகாதார நிலைய கட்டிடத்தை இடித்து அகற்ற வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். துணை சுகாதார நிலையம் முட்புதர்கள் நிறைந்தும் முற்றிலுமாக சுவர்கள் இடிந்து கம்பிகள் வெளியே தெரியும் அளவிற்கு சேதமடைந்தும் காணப்படுகிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் இடிந்துவிடும் சூழல் உள்ளதால் அசம்பாவிதம் ஏற்படுவதற்குள் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருப்பூர் மாவட்டம் அம்மாபாளையம் பகுதியில் விவசாய நிலத்திற்கு போலீஸ் பாதுகாப்புடன் குழாய் அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அம்மாபாளையத்தில் இருந்து 60 ஏக்கர் விவசாய நிலத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்ல நீதிமன்ற உத்தரவுடன் குழாய் பதிக்க முயன்றபோது உத்தரவில் உள்ள சர்வே எண்ணை விடுத்து மாற்று இடத்தில் குழாய் பதிக்கப்படுவதாக கூறி போலீசாரை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். இதனைத் தொடர்ந்து பணியை நிறுத்த உத்தரவிடக் கோரிய பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இம்மருத்துவமனை 60 கோடி மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் பல சிகிச்சை பிரிவுகளுக்கு போதிய மருத்துவர்களும் சிடி ஸ்கேன் உள்ளிட்ட பிரிவுகளுக்கு ஊழியர்களும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் போதிய பணியாளர்கள் மற்றும் உபகரணங்களுடன் தரமான சிகிச்சை வழங்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வருவாய்த்துறை உதவியாளரை கிராம நிர்வாக அலுவலர் மிரட்டி ஆபாச வார்த்தைகளால் வசைபாடிய வீடியோ ஊடகங்களில் பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடம்பர் கோயில் காவிரி ஆற்றில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த கிராம நிர்வாக அலுவலர் அழகர் உதவியாளர் ஒருவரை சம்பவ இடத்திற்கு வருமாறு மிரட்டியதுடன் ஆபாச வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இதுகுறித்தான வீடியோ வைரலாகி அரசு அதிகாரியின் கீழ்த்தரமான செயலை தோலுரித்து காட்டியுள்ளது. கடலூர் மாவட்டம் ஆயிப்பேட்டை கிராமத்தில் குடிநீர் முறையாக வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போதிய குடிநீர் வழங்கப்படுவது இல்லை எனவும் அவ்வப்போது அளிக்கப்படும் குடிநீரும் மஞ்சள் நிறமாகவும் உவர்ப்பு தன்மையுடனும் இருப்பதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் தூய்மையான குடிநீர் வழங்க வலியுறுத்தி சேத்தியாத்தோப்பு சிதம்பரம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடந்த 6 மாத காலமாக ரோட்டு தெருவில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீர் இல்லை. குடிநீர் கிடைக்காமல் 5 கிலோமீட்டருக்கு மேல் தலையிலே குடத்தை எடுத்துக்கொண்டு தண்ணீருக்கு அலையக்கூடிய ஒரு அவலத்தை மக்கள் எதிர்கொள்கிறார்கள். அதே போல ஆயிப்பேட்டை ஊராட்சியில் பெரிய தெருவில் இயங்கி வருகிற அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பழுதடைந்து பாழடைந்து மஞ்சள் கலராக தண்ணீர் முழுவதும் பயன்படுத்த முடியாத அளவிற்கு மாறி துர்நாற்றம் வீசக்கூடிய குடிநீரை ஆயிப்பேட்டை கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே இருசக்கர வாகனம் மீது டாடா ஏசி வாகனம் மோதிய விபத்தில் வேப்பநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த வனஜா என்ற பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த மற்றொரு பெண் மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தேசிய நெடுஞ்சாலை வளைவுகளில் வேகத்தடைகள் மற்றும் எச்சரிக்கை பலகைகள் இல்லாததே விபத்திற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நூலின் அளவு மற்றும் தரம் முறையற்று இருப்பதை கண்டித்து நெசவு தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கங்களை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலவச வேட்டி சேலை திட்டத்திற்காக வழங்கப்படும் பாவு மற்றும் ஊடை நூல்கள் தரம் குறைந்தும் அளவு மாறுபட்டு இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் ஏற்கனவே வழங்கப்பட்ட தரத்தினால் ஆன நூல்களை வழங்க வலியுறுத்தி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கங்களை முற்றுகையிட்டு முழக்கங்களை எழுப்பினர். இது ஏற்கனவே 56க்கு கண் பார்வை சரியா தெரியல. இதுல 68ங்கிற போது எங்களுக்கு சரியா அந்த பார்வையெல்லாம் ஏத்திக்க மாட்டோம். இப்பவே ஈரல போட்டு கொடுக்கும் 56 அச்சுல. அதனால எங்களுக்கு 56 அச்சையே கொடுங்க. அதுல எந்த ரகம் கொடுத்தாலும் சரி நாங்க ஓட்ட தயாரா இருக்கிறோம். கூலி இன்னும் நிர்ணயம் பண்ணல. அதே மாதிரி புதிய ரகம் தாரேன்னு சொல்றாங்க. அதுக்கு எங்க நெசவாளை வச்சு இன்னும் பேசல. என்ன ரகம் வருது, என்ன கூலி கொடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லல. இது வரைக்கும் எங்களை அழைச்சி பேசல. அதோட இந்த கைத்தறித்துறைக்கு நாங்க ஒண்ணு சொல்லிக் கொடுத்தோம். எந்த ரகம் கொடுத்தாலும் சரி எங்க நெசவாளர்கள் மகாசபை போட்டு எங்களின் முடிவையும் எங்களின் கருத்தையும் கேட்டுக்கிட்டு தான் அடுத்த ரகத்தை கொண்டு வரணுங்கிறதையும் நாங்க உறுதியா இதுல இந்த காத்திருப்பு போராட்டத்தில் சொல்லிக் கொடுத்தோம்.